கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த அன்புநாதருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். இதிலே மொத்தம் 4 பாகங்களாக பிரித்திருக்கிறேன். முதலாவது, யாக்கோபு தன் உடைமைகள் அனைத்தையும் சேகரித்து எகிப்தை நோக்கி பயணித்து தொடங்குதல் 1 முதல் 6 வரை. பிறகு 7 27 வரை யாக்கோபுக்கு வந்த எகிப்துக்கு வந்த யாக்கோபினுடைய சந்ததியாரின் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சற்று ஆராய்வோம். அதன் பிறகு யாக்கோபு மற்றும் யோசேப்பு சந்தித்தல் பற்றி பார்க்கிறோம் 28 to 30 வசனங்களில். பிறகு பார்வோனை பேச வேண்டியது பற்றி, அவர்கள் திட்டமிடுதல் பற்றி 31 to 34 வசனங்களில் பார்க்கின்றோம். முதலாவதாக இன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட திறவுகோல் வசன பகுதி 46ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் யாரு? யாக்கோபு. அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோடு அழைத்து கொண்டு போனான். யாக்கோபு தன் உடைமைகள் அனைத்தையும் சேகரித்து கொண்டு எகிப்தை நோக்கி தனது பயணத்தை தொடங்குதல் 1 முதல் 6 வரை உள்ள வசன பகுதியில் இருக்கிறது. இஸ்ரவேல் எனப்பட்ட யாக்கோபு தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேசபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் அவனுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்ணை மூடுவான் என்று சொன்னார். இதற்கு பின்பு யாக்கோபு பேசாபாவிலிருந்து பயணம் புறப்பட்டான். இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகள் மற்ற பொருட்கள் ஆகியவற்றுடன் எகிப்துக்கு புறப்பட்டு போனார்கள். இப்படி எகிப்துக்கு புறப்பட்டு போன அல்லது எகிப்திலே வந்த யாக்கோபின் சந்ததியாருடைய பெயர்களை பற்றி நான் அடுத்த ஆராய்வோம். இங்கு யாக்கோபுடன் எகிப்துக்கு வந்த அவனது மகன்கள், மனைவிகள், பேரப்பிள்ளைகள் ஆகியோரின் தெளிவான அட்டவணை தரப்படுகிறது. அதில் முதலாவதாக யாக்கோபு, 1ஆம் நம்பர் யாக்கோபு. யாக்கோபோடு அவனுடைய மனைவிகள் லேயாள், இனமாக சில்பால், பில்கால் ஆகியோர் வருகிறார்கள். ராக்கேல் இறந்து விட்டாள். ஏற்கனவே பெஞ்சமின் பிறக்கும் போதே ராக்கேல் இறந்து விட்டாள். ஆனால் லேயாலும் சில்பாலும் பில்காலும் உயிரோடு இருக்கிறார்கள். இதில் லேயாளுடைய வம்ச வரலாறை இப்பொழுது நான் லேயாள் மூலமாக யாக்கோபுடைய வம்ச வரலாறு எப்படி விருத்தியானது என்பதை நாம் இன்றைய நாளிலே பார்க்க போன்றோம். முதலாவது லேயாளுக்கு பிறந்த மகன் பேர் ரூபன் மற்றும் அவனது பிள்ளைகள், அதாவது ரூபனுடைய பிள்ளைகள் யாராருன்னு பார்க்கும்போது ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி ஆகிய 4 பேர் ரூபனுடைய மகன்களாக இருக்கிறார்கள். அடுத்து சிமியோன், லேயாளுடைய அடுத்த மகன் சிமியோன், அவனுடைய பிள்ளைகள் யமுவேல், யாமீன், ஓகாத், யாக்கீன், சொகார் ஆகியோர். இவர்கள் 5 பேரும் சிமியோனுடைய பிள்ளைகள். அடுத்து சவுல் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் கானானிய பெண்ணுக்கு சிமியோன் மூலமாக பிறந்த ஒரு மகன். அவனும் சிமியோனுடைய மகன் தான். ஆக மொத்தம் 6 மகன் சிமியோனுக்கு. அடுத்து லேவி. லேவிக்கு கெர்சோன், கோகாத், மெராரி என்று 3 மகன்கள் பிறந்தார்கள். பிறகு யூதாவுக்கு பிறந்த மகன்களில் ஏர் மற்றும் ஓனான் ஆகியோர் ஏற்கனவே இறந்து போய்விட்டார்கள். நம்ம யூதா வரலாற்றை நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஏருக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தான், தாம்பார் என்பவரை திருமணம் முடித்து கொடுத்திருந்தான். ஆனால் அந்த ஏரன்மை இறந்து போனதுனாலே அவனுடைய தம்பியாகிய ஓனானை
அவளை கட்டி கொண்டு அவளை கல்யாணம் முடித்து கொண்டு அவள் மூலமாக ஏருக்கு ஒரு சந்ததி உண்டாக்கும்படி சொன்னார் யூதா. ஆனால் ஏர் ஓனான் அவளுடன் சேரும்போது தன்னுடைய வித்தை தரையில விட்டு கெடுத்தான். எனவே அவன் மேலும் தேவன் கோபமானார், அவனும் இறந்து போனான். இந்த வரலாறு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், அதனால இதுவரைக்கும் போதும். ஏர் மற்றும் ஓனான் யாருக்குமே இறந்து போயினர். பிறகு மூன்றாவதாக பிறந்த மகன் பாரேஸ். யூதாவுடைய மகன்கள் பாரேஸ். அடுத்து இந்த பாரேஸ்க்கு பிறந்த மகன்கள் அதாவது யூதாவின் பேரப்பிள்ளைகள். பாரேஸ்க்கு பிறந்த மகன்கள் எஸ்ரோன் மற்றும் ஆமூல் என்பவர்கள் ஆவார்கள். அடுத்து இசக்கார் மற்றும் அவனது பிள்ளைகள் யாருன்னு பார்க்கும்போது, இசக்கார் லேயாளுக்கு பிறந்த அடுத்த 5வது மகன். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார் 5வது மகன். அவனுடைய பிள்ளைகள் தோலா, பூவா, யோபு, சிம்சோன். இந்த யோபும் சிம்சோனும் வேறு, பின்னாடி நம்ம படிக்க போற யோபும் சிம்சோனும் வேறு. அடுத்து பார்க்கும்போது இசக்காருடைய மகன் தோலா, பூவா, யோபு, சிம்சோன் ஆகியோர். அடுத்து செபுலோனுடைய பிள்ளைகள் செரேத், ஏலோன், யக்லேல் ஆகியோர். அடுத்து இந்த 6 மகன்கள் அல்லாமல் லேயாள் மூலமாக யாக்கோபுக்கு தீனாள் என்ற ஒரு மகளும் பிறந்தாள். இவர்கள் எல்லாருமே அங்கே எகிப்துக்கு கிளம்பி போனார்கள். இத்துடன் இன்றைய நாளின் செய்தி முடித்துக் கொள்வோம். அடுத்த யூடியூப்ல நாம் எஞ்சியதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.